ஐயனார் துணை சீரியலின் இன்றைய எபிசோடில் மிகவும் பரபரப்பான சம்பவங்கள் நடந்துள்ளது. நிலா ஆபீஸ்க்கு வரும் வழியில் ஆட்டோவிலேயே தனது லேப்டாப்பை மறந்து வைத்துவிட்டு வந்துவிடுகிறாள். இதை கேட்ட ராகவ் கடும் அதிர்ச்சியடைந்து நிலாவை திட்டுகிறார். இன்னும் 1.5 மணி நேரத்தில் முக்கியமான கிளையண்ட் வரப்போவதாகவும் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் அது என்றும் ராகவ் கோபப்படுகிறார். பள்ளிக்கூட சிறுபிள்ளை போல பொறுப்பில்லாமல் இருக்கிறீர்களே என்று நிலாவை கடுமையாக சாடுகிறார். நிலா தன்னிடம் இருக்கும் பேக்கப் வைத்து சமாளிக்கலாம் என்று கேட்டும் ராகவ் ஒப்புக்கொள்ளவில்லை. கிளையண்ட் எதிர்பார்ப்பது 3D டிசைன் என்பதால் உடனடியாக சென்று லேப்டாப்பை மீட்டு வருமாறு ராகவ் நிலாவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுகிறார். நிலா அழுது கொண்டே சோழனுக்கு ஃபோன் செய்து விஷயத்தைச் சொல்கிறாள். சோழன் அவளை சமாதானம் செய்துவிட்டு ஆட்டோ பற்றிய விவரங்களை கேட்கிறான். ஆட்டோ டிரைவருக்கு சுமார் 50 வயது இருக்கும் என்றும் வெள்ளை தாடி மற்றும் ஜீசஸ் படம் இருந்ததாகவும் நிலா கூறுகிறாள். சோழன் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பழக்கடைக்குச் சென்று சிசிடிவி பதிவை ஆய்வு செய்கிறான். அதில் ஆட்டோ எண்ணை கண்டுபிடித்து விலாசத்தை வைத்து ஆட்டோ உரிமையாளரை நேரில் சந்திக்கிறான். அந்த ஆட்டோ வாடகைக்கு விடப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. டிரைவரின் நம்பருக்கு சோழன் ஃபோன் செய்ய டிரைவரின் மனைவி அவரை கடன் வசூலிப்பவர் என்று நினைத்து திட்டுகிறாள். பிறகு லேப்டாப் விஷயத்தை சொன்னதும் தனது கணவர் மணப்பாக்கம் ஸ்டாண்டில் இருப்பதாக தகவல் கொடுக்கிறாள். சோழன் எப்படியாவது அந்த ஆட்டோவை கண்டுபிடித்து லேப்டாப்பை மீட்டு நிலாவிடம் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை காப்பாற்றி விடுவான் என்று நம்பலாம். ராகவ் இனியாவது நிலாவின் திறமையை மதிப்பாரா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.